மீனராசி அன்பர்களே வணக்கம். உங்க தினசரி ராசி பலன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறாரு. இது வீடு, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியமும் மேம்படும். மனசுக்கு ஒரு நிம்மதியும் கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். சந்திரன் 7ஆம் வீட்ல அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால திருமணமான அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். அதேபோல கூட்டாளி தொழில் சேரவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். கேது பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பழைய கடன்களும் அடைபடும். இது எல்லாமே நல்ல விஷயங்கள். ஆனா உங்க லக்னத்திலேயே செவ்வாய், புதன், சனி 3 பேரும் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் சவாலான ஒரு சூழலை உருவாக்கும். குறிப்பா 7.5 சனியோட உச்சக்கட்ட பாதிப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க. வேலை பளுவும் அதிகமா இருக்கும். செவ்வாய் லக்னத்துல இருக்கிறதுனால அவசர முடிவுகள் எடுக்க தூண்டும். கோபமும் வரலாம். அதனால வாகன பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. புதனும் லக்னத்துல இருக்கிறதுனால சில சமயம் சிந்தனையில ஒரு தெளிவின்மை வரலாம். முக்கியமான முடிவுகளை ராகு காலம், அதாவது பகல் 12:06 இருந்து 1:40 வரைக்கும் அதை தவிர்த்து எடுக்கிறது நல்லது. சூரியன் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகளும் தூக்கமின்மையும் வர வாய்ப்பிருக்கு. ஆக மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் தான். வாகன பயணங்கள்ல அதிக எச்சரிக்கையோட இருங்க. அவசரத்தை தவிருங்க. முக்கியமான முடிவுகளை ராகு காலத்துல எடுக்காம இருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்புல கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்திடாதீங்க. இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓம் சம் சனைச்சராய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லி சனி பகவானை வணங்குறது நல்லது. சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறதோ ஆதரவற்ற மக்களுக்கு உதவுறதோ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நாளுக்கான உங்க ஸ்கோர் 5ல் 4. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.